துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அழகையும் நீதியையும் நேசிக்கக்கூடிய சமூக அக்கறையோடு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை தவிர்த்துட்டு சமரசமான பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல ஒரு தீர்வை காணக்கூடியவங்களாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலுமே சில நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது இரு மனதோடு குழப்பம் அடைந்து சரியான முடிவை எடுக்க கொஞ்சம் தாமதப்படுவீங்க. மற்றவங்களுக்கு எளிதில் ஒரு நல்ல விஷயத்த சொல்வீங்க, ஒரு நல்ல முடிவை கொடுப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது நிறைய குழப்பங்களை சந்திக்கக்கூடியவங்களா இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீங்க. எல்லோருக்கிட்டையுமே நல்லா பேசி பழகி நட்புறவை வளர்க்குறதுல சிறந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த அழகு, கலைநயம், ஆடை வடிவமைப்பு இதெல்லாம் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். தராசு போல் எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்த்து இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை இயற்கையிலேயே இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த துலாம் ராசியில் பாருங்கள், சித்திரை 3 4ஆம் பாதம், சுவாதி விசாகம் 1 2 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சுக்கிரன் அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க இதனால் சமநிலை, நீதி மற்றும் இந்த கூட்டுறவை குறிக்கக்கூடிய 7வது ராசியாக இருக்குது. தராசு உங்கள் ராசி அடையாள சின்னம். சமத்தன்மை, கலையார்வம், இந்த நல்ல ஒரு தோற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு? இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் நினச்சது போலவே நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன இருக்குது, பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் இருக்கிற நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனையால் நிறைய துன்பம் துயரம் அடையிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் ஜாதக கணிப்பால் பெற முடியுங்க. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளில் இருந்துமே விடுபடக்கூடிய அமைப்பை நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. சுக்கிரன் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கணும், அறிவுத்திறன் அதிகரிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சரஸ்வதி தேவியை வணங்கி பூஜித்து வருவதால் உங்களுக்கு அறிவுத்திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். செல்வநிலை மேலோங்கி வளர அன்னையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அப்படி நீங்கள் சரஸ்வதி தாயாரை வணங்கும் பொழுது வெள்ளை மலர்களை சாற்றி வழிபாடு செய்யுங்க. இன்னுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெறுவீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட கிரக சூழல் உருவாகியிருக்கு, இந்த சூழல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் போது பாருங்கள், நேர்மையான குறிக்கோளை கொண்டவங்களாக இருப்பீங்க. நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட விரும்பக்கூடியவங்க நீங்கள். அதே போல் அப்படி நடக்கலை அப்படின்னா ஆத்திரப்படுவீங்க. தராசு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எப்படி துல்லியமாக எடை போடுதோ அதுபோல் இந்த ராசிக்காரங்களும் மற்றவங்களை எடை போடுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வசீகர தோற்றம் இருக்கும். உறுதியான பேச்சாற்றலும் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் பேச்சாற்றலாலேயே அதை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சந்தோஷமான மனநிலையில் கையாள தெரிஞ்சவங்க நீங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவீங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்பேடுபட்டாச்சும் காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகம் அப்படிங்கிறதுனால எப்பேற்பட்ட விஷயத்தையுமே பேசியே ஜெயிச்சிருவீங்க. உங்களால் பேசி ஜெயிக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. வெளி வட்டார நண்பர்கள்கிட்ட கூட சரளமாக பேசுவீங்க. ஆனால் வீட்டில் பாருங்கள், ஒன்றுமே தெரியாதவங்க போல் இருப்பீங்க. எதுக்குமே சளைக்காமல் பாடுபடக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால தோல்விகளை கண்டு துவளாத ஒரு ராசி இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வார அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னெல்லாம் அமைப்பு உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து இந்த துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்களேன், கிரக சூழல் சித்திரை 3 4ஆம் பாதம், சுவாதி விசாகம் 1 2ஆம் பாதம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் சூரியன் புதன் வக்கர இயக்கத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்காரு. அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம், இங்கே பாருங்களேன் செவ்வாய் இருக்கார். அடுத்து பஞ்சமஸ்தானம், இந்த இடத்துல சனி பகவான் வக்கர இயக்கத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் உண்டாக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரத்தோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. எப்படி சொல்லனா, கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையும் தொல்லையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அது எல்லாமே நீங்கள் விடுபட்டு வெளிவரக்கூடிய அமைப்பு. சொல்லப்போனால் வெற்றிகரமான ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு.
மருத்துவம், இராணுவம், அரசியல், அரசாங்கம், ஜோதிடம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த துலாம் ராசிக்காரங்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரக்கூடிய யோகம் இப்போ இருக்கிறதுனால இந்த வாரம் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக அமையும். பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உயரும். கொடுக்கல் வாங்கலத்தில் இருந்த சிரமங்களுமே இப்போ குறையும். ரொம்ப காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த குலதெய்வ வழிபாடை பாருங்கள், இந்த வாரம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும். அப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தோட பரிபூரணையும் அருளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தவற விடாமல் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திலும் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த உங்கள் வீட்டில் இப்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. உறவினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சுப நிகழ்ச்சியை நல்லா சந்தோஷமாக செய்வீங்க. மருமகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் இப்போ சீராகுது. பல வருடங்களாக திருமணம் நடக்காமல் திருமண தடையால் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குமே திருமண தடை நீங்கி இப்போது பாருங்கள் நல்ல வரன் வந்து சேரும். திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் கிடைக்கும். ஒரு சிலருக்கெலாம் இந்த சட்ட சிக்கல் வந்து இருக்கும். அதே போல் சட்ட சிக்கல் தீரக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதிர்ஷ்ட ஒரு பணவரவு, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். பிள்ளைங்களோட கல்விக்காக இடம் மாறுதலுமே ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய சொத்து சேர்க்கை இருக்குங்க. ஏதாவது சின்ன ஒரு பொருள் சேர்க்கையாச்சும் பாருங்கள், இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து சேரும். உயர்கல்வியில் இருந்த தடை தாமதம் விலகுது. நீங்கள் சந்தன கிரகத்தன்னைக்கு இந்த உணவு, உடை இதை தானமாக ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வுகளையும் பெறலாம். இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. தெளிவான மனநிலை இருக்கும். இக்கட்டான சூழ்நிலையை கூட உங்கள் சாமர்த்தியமான செயலால் சாதகமான பலனை கொண்டு வந்து செயல்படுத்துவீங்க. அதே போல் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் சரி சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு இந்த வாரம் செயல்திறன் அதிகரிக்குது. ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவாங்க. இந்த சூழ்நிலை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுது. கவனமாக செயல்படுங்க. கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளை தூண்டி விட்டுருவாங்க. அதனால் செயல்திறன் அதிகரித்தாலும் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படக்கூடும். அப்படிங்கிறதுனால சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. கவனம், முன்னெச்சரிக்கை இருந்தால் பெரும்பாலும் எந்த ஒரு இடையூறும் உங்களை நெருங்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையோடு செயல்பட்டு உங்கள் நிர்வாகத்துக்கிட்ட பாருங்கள் நல்ல ஒரு பாராட்டை இப்போ பெறுவீங்க. பாராட்டு அப்படிங்கிறத விடவே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களால் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இப்போ தீருது. சக ஊழியருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை முழுசாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கம், நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். மனம் விட்டு பேசி எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே நல்லது. உறவினர் வருகை உங்களோட வீட்டில் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் சாமர்த்திய செயலால் காரிய வெற்றியை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் தேவையில்லாத கொஞ்சம் வீண் அலைச்சலை மட்டும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருங்க. அரசியலில் உள்ளவங்க உங்களோட முயற்சிகள் இப்போ பலிக்கும் பாருங்கள். மாணவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்குது. சிறப்பான உயர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே எப்படி சொல்லனா விரும்பிய நபர்கள் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தால் தானாக வந்து சேருவாங்க. உங்களோட பொருட்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் வேலை அதிகமாக இருக்கிறதுனால தூக்கம் இல்லாதது போல் தோணும். இந்த சூழ்நிலையை தவிர்க்க யோகா, தியானம் இது தொடர்ந்து செய்யுங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்களை நீங்கள் கொண்டு வரலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தாய் மாமனிடம் கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உழைக்க வேண்டிய வாரம் இது. வேலையில் கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அடுத்து பாருங்கள், இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுது. எல்லா நன்மையுமே தடையில்லாமல் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்த நோய் கூட உங்களை விட்டு விலகுது. அதே போல் இதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறையுது. வரக்கூடிய உபரி வருவாயால் இது வரைக்கும் கடன் அடைக்க முடியலன்னு நினச்சவங்க கூட கடன் அடைச்சி ஒரு உயர்வான நிலைக்கு வருவீங்க. தொழிலதிபர்கள் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த வரவுகளை பெற்று இப்போது ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்குவீங்க. இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம்.
ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வெள்ளை மலர்கள் சாற்றி பூஜித்து வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதம் விலகும். அதுவும் சுபகாரிய தடை விலகும். அறிவுத்திறமை அதிகரித்து நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க. கல்வியில் சிறப்பான உயர்வையும் கல்வியில் வெற்றி நிலையை பெறவும் நீங்கள் சரஸ்வதி தாயாரை தொடர்ந்து பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நன்றி நேயர்களே.